வேலை அப்போ அப்படி அப்படி பார்த்து 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 கஷ்டமான வேலை. இப்போ நான் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் ஆகிட்டேன். கிளியரிங் வாஸ் அண்டர் மை கண்ட்ரோல். ஸோ அங்கெல்லாம் நான் தினம் போகிறது இல்லை, ஏன்னா நடுவில் இருக்கிற மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், ஜஸ்ட் லைக் தட். அதில் ஒரு பையன் இருக்கான், 2 காலையும் தூக்கி டேபிளில் போட்டிருக்கான், காதில் ஏதோ ஒன்று போட்டு பாட்டு ஏதோ கேட்டுட்ருக்கான். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை அரும்புகள் பற்றி எரியாதோ கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு இப்பெல்லாம் மேனுவலே கிடையாது எதுவும். கஸ்டமரோடைய சிக்னேச்சர் ஒரு ஸ்க்ரீனில் வரும், எங்கள்கிட்ட ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆன அந்த செக்கோட காப்பி வரும். அப்போ 2த்தையும் பார்த்து ஒரு இதை அமுத்தணும், அவ்வளோதான். அது அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சொன்ன, என்னப்பா பார்க்குறியா இல்லை பார்க்காமலே அமுத்துறியா? இட்ஸ் ஓகே. என்னடா ஓகே? ககையத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேடா. இட்ஸ் ஓகே மேம். தப்பாயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா மிஸ்டேக் தான். எனக்கு தூக்கமே வரல அன்னைக்கு. அந்த செக்க நினைச்சு இல்ல, அந்த பையனை நினைச்சு. ஸோ ஏன் அவ்வளவு அசால்ட்டா இருக்கான்? நான் ஏன் அவ்வளவு நான் ரொம்ப ஓவரா இருந்தேன், இவன் ரொம்ப கம்மியா இருக்கான். இது 2த்துக்கு நடுவில் இருக்கணும் ஆக்சுவலா. நான் ஏன் அப்படி இருந்தேன், அவன் ஏன் அப்படி இருக்கான்? வேற ஒரு காரணம் இல்லை, எனக்கு கிடைக்காதது கிடைத்திருக்கிறது. ஒரு வேலை என்பது கிடைத்து அங்க உட்கார்ந்து சம்பளம் வாங்கிறது அவ்வளவு கஷ்டம். அதுல தப்பு வந்து யாராவது நீ தப்பா வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா அந்த சொல்லு வரக்கூடாதுன்றதுக்காக ஓடின தலைமுறை நான். நீங்க நான் போனா போது என்னப்பா இது இல்லைன்னா இன்னொன்னு. அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்க, பச்சை தான் ஆர்டர் பண்ணீங்க, சிவப்பு வந்திருக்கு. உடனே அம்மா கத்துது, மாத்து மாத்து மாத்துன்னு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இதை போட்டுட்டு இன்னொரு ஆர்டர் பண்றேங்க. ஏன்? கையில காசு எங்களுக்கெல்லாம் இல்லை. அதனால உங்க தலைமுறைக்கே உரிய அந்த ஒரு சல்தா ஹை ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்பா போனா போதும். அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுல நீங்க உங்க துணிச்சலை வரவழைத்து கொள்ளவில்லை என்றால் அது உங்க அம்மாக்களுக்கும் உங்க பாட்டிகளுக்கும் நீங்கள் செய்கிற துரோகம். கிடைக்காதது கிடைத்திருக்கிறது. நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன். உங்க துறையில நீங்க செலக்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆனால் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். நான் ஏன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்? கெமிஸ்ட்ரி மேலே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதான் கிடைச்சது, அதை படித்தேன். எனக்கு கிடைச்சது அதுதான் நான் படித்தேன். நீங்கள் எல்லாரும் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் வாட் யூ ஆர் டூயிங், யூ வில் ஸ்விட்ச் ஓவர். அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. உங்கள் துறையில் ஒவ்வொரு நாளும் புதிதாக என்ன வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு 5 நிமிடத்தையாவது செலவழி. பாடம் இருக்கு, படிப்பு இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் எல்லாம் இருக்கு. But if you are learning about AI, just understand what's happening in the world. How is Gemini different from ChatGPT? இதோட features என்ன, அதோட features என்ன? Why are they competing with each other? படிங்க. எக்கனாமிக்ஸ் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா ட்ரம்பினுடைய ட்ரேட் டாரிஃப் ட்ரீட்டி எப்படி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மாற்றுகிறது என்பதை ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் படிங்க. Just 5 minutes. எதுக்காக அதை படிக்கணும்னா படிக்க படிக்கத்தான் பேசுவதற்கான துணிச்சல் வரும். தகப்பனின் பாசத்துக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது, மனசுலதான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்ய போறீங்க? பதில். எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் லெட்டரை கொண்டு வந்தால், சப்போஸ் யூ ஆர் ரியலி பிளேஸ்ட் வெல், ஐபிஎம்லாம் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, இட்ஸ் வெரி குட், சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், பதவிகளுக்கு போவீங்க. உங்கள் நிறைய பேர் நல்ல பதவிகளுக்கு போவீங்க. நீங்கள் ஐ எம் வெரி ஷுர் அபவுட் இட். பார்த்தாலே பிரைட் ஃபேஸஸ், இவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை எந்த கல்லூரியிலுமே நான் இதுவரை சந்தித்ததில்லை. அது கூட கைதட்டாமல் இருக்கிற கல்லூரியும் நான் சந்தித்ததில்லை. அப்புறம் பெரிய பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு சேலரி வரும். உங்கள் டீச்சர்ஸோட சேலரி அதோட கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே வந்து இது உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லுவீங்க, உங்கள் மைக்ரோபயாலஜி டீச்சர்கிட்ட, உங்களுடைய ஏஐ சொல்லி கொடுத்த டீச்சர், இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த ப்ரொஃபஸர், அவங்கள்ட்ட வந்து சொல்லுவீங்க, ஓ என்னோட நான் சொல்லி கொடுத்த பிள்ளை என்னோட அப்படியே நினைப்பாங்க. பொறாமைப்படவே தெரியாத ஒரு இனம் உலகத்தில் உண்டென்றால் ஆசிரியர்கள் என்கின்ற ஒரு இனம் தான்.
அது நீங்க திரும்பி கல்லூரிக்கு வரப்போ சில டீச்சர்லாம் ரிட்டையர் ஆயிடுவாங்க, அப்படித்தானே? ரிட்டையர்டா அந்த மிஸ் எங்க, அவங்க தான் ரிட்டையர் ஆயிட்டாங்களே இப்போ போன வருஷமே. அப்போ நீங்கள் தெருவில் போகிறீங்க, அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கலாம், கணவர் ஒருவர் குழந்தைகளோட போகும்போது அந்த மிஸ் வராங்க, ரிட்டையர் ஆன மிஸ் வராங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவங்க தான் என்னோட எக்ஸ் டீச்சர்னு சொல்லுவீங்க. வேற எந்த பதவியிலேருந்து ஓய்வு பெற்றாலும் எக்ஸ் தான். பேங்க் மேனேஜராக இருந்தாலும் எக்ஸ் தான் அவங்க. ஆனால் ஒன்ஸ் அ டீச்சர் ஆல்வேஸ் அ டீச்சர். எங்க மேம், எங்க மேம், எங்க மிஸ். அப்போ என்ன செய்ய போறீங்க? அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு அப்படி பஸ் போயிருச்சா இல்லையான்னு கவலைப்படுகிற ஒரு நிர்வாகத்துக்கு, கேள்விகள் கேளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு நிர்வாகத்துக்கு, ரொம்ப முக்கியமா உங்க அம்மாவுக்கு உங்களை பார்த்து கண்ணீரை வெளியே சொல்ல முடியாமல் அடக்கி கொண்டு நடந்து போகிற உங்களுடைய அப்பாக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? பதில் அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. என்ன நினைச்சீங்க? நான் பதில் சொல்ல போறேன்னு நினைச்சீங்களா? எங்க அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ ஓரளவு செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அவர் இப்ப இல்லை. ஆனா ஒருவேளை அவர் இருந்தா பெருமைப்படுற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவங்கள, எப்பவும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அவங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா எவ்வளவு நாள் இருந்தாலும் நமக்கு போதாது. எவ்வளவு நாள் இருந்தாலும் அவங்களுக்கு 105 வயசே ஆகட்டுமே, நமக்கு போராது. அப்படி ஒரு பாசத்தை வேற யாரும் கொடுக்க முடியாது நமக்கு. அப்ப பதிலுக்கு என்ன செய்வது? என்ன பிரச்சனைனா இந்த வயசுல பதிலுக்கு என்ன செய்வதுன்ற கேள்வியே உங்களுக்கு வராது. அவங்கள்ட்ட கொடுக்கட்டும். இந்த நீயா நானா நடத்துறாரு கோபிநாத், உங்க கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல என்னப்பா செய்யணும்? ஒரு பொண்ணு சொல்லுது 100 சவரன் போடணுங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இதெல்லாம் ஒருவேளை சொல்லி கொடுத்து செட்டப்பா, அது எனக்கு தெரியலைங்க. எனக்கு அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே சொல்லுது. அவங்க அம்மா சொன்னாங்க என்னால 20 பவுன் தான் போட முடியும். இப்ப எங்க தலைமுறையில் நாங்க என்ன, எங்க அப்பா அம்மா செலவு வைக்க கூடாது. எதுக்குமா நீ எதுக்குமா செலவு பண்ற? நீ கல்யாணம்னா 2 பேரும் ஷேர் பண்ணி தான்மா செய்யணும். இப்படி எல்லாம் நாங்க ஃபைட் பண்ணோம். எங்க உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தலைமுறை. ஏன் எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில யாரையும் படிக்க வைக்கல பெண்களை? போராடி நாங்க படிக்க வந்தோம். நாங்க we will never give up because we have done something which was never given to our mothers and our grandmothers. இப்போ வேலையை விட மாட்டோம், படிப்பை விட மாட்டோம், கஷ்டமா இருக்குன்னு நகர்ந்து போகவே மாட்டோம். ஏன்? அதனுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும். இப்போ எங்க பேங்க்ல நாளை சேர்ந்த புதுசுல செக் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன போட்டாங்க. டைம் ஆச்சுன்னு ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். செக் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன போட்டாங்க. நான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஒவ்வொரு செக்கையும் அப்பெல்லாம் மேனுவலா தான் பார்க்கணும், கையெழுத்து சரியா இருக்கான்னு பார்க்கணும். கிளியர் பண்றதுக்கு முன்னாடி எங்க இதுல சிஸ்டம்ல கையெழுத்து இருக்கும். இந்த செக்கில் இருக்கிற கையெழுத்தும் அந்த கையெழுத்து உயிரை கையில பிடிச்சிட்டு நான் பார்ப்பேன். தப்பாயிருச்சுன்னா என் சம்பளத்துல இருந்து அவங்க எடுத்துருவாங்க. அதனால அப்படி பார்த்து 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 கஷ்டமான வேலை. இப்போ நான் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் ஆயிட்டேன். கிளியரிங் வாஸ் அண்டர் மை கண்ட்ரோல். ஸோ அங்கெல்லாம் நான் தினம் போகிறது இல்லை. ஏன்னா நடுவில் இருக்கிற மேனேஜர்ஸ் பார்த்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் கிளியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். ஜஸ்ட் லைக் தட். அதில் ஒரு பையன் இருக்கான், 2 காலையும் தூக்கி டேபிளில் போட்டிருக்கான். காதில் ஏதோ ஒன்று போட்டு பாட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கான். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை அரும்புகள் பற்றி எரியாதோ கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இப்பெல்லாம் மேனுவலே கிடையாது எதுவும். கஸ்டமரோடைய சிக்னேச்சர் ஒரு ஸ்க்ரீனில் வரும். எங்கள்கிட்ட ஏற்கனவே ரெஜிஸ்டர் ஆன அந்த செக்கோட காப்பி வரும். அப்போ 2த்தையும் பார்த்து இவன் ஒரு இதை அமுத்தணும், அவ்வளோதான். அது அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சொன்ன என்னப்பா பார்க்குறியா இல்லை பார்க்காமலே அமுத்துறியா? இட்ஸ் ஓகே. என்னடா ஓகே? கையெழுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேடா. இட்ஸ் ஓகே மேம். தப்பாயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா மிஸ்டேக் தான். எனக்கு தூக்கமே வரல அன்னைக்கு. அந்த செக்கை நினைச்சில்ல, அந்த பையனை நினைச்சு. ஸோ ஏன் அவ்வளவு அசால்ட்டா இருக்கான்? நான் ஏன் அவ்வளவு நான் ரொம்ப ஓவரா இருந்தேன், இவன் ரொம்ப கம்மியா இருக்கான். இது 2த்துக்கு நடுவில் இருக்கணும் ஆக்சுவலா. நான் ஏன் அப்படி இருந்தேன், அவன் ஏன் அப்படி இருக்கான்? வேற ஒரு காரணம் இல்லை. எனக்கு கிடைக்காதது கிடைத்திருக்கிறது. ஒரு வேலை என்பதை கிடைத்து அங்க உட்கார்ந்து சம்பளம் வாங்கிறது அவ்வளவு கஷ்டம்.
அதுல தப்பு வந்து யாராவது நீ தப்பா வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டா அந்த சொல்லு வரக்கூடாதுன்றதுக்காக ஓடின தலைமுறை நான். நீங்க நான் போனா போது என்னப்பா இது இல்லைன்னா இன்னொன்னு. அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்க, பச்சை தான் ஆர்டர் பண்ணீங்க, சிவப்பு வந்திருக்கு. உடனே அம்மா கத்துது மாத்து மாத்து மாத்துன்னு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை, இதை போட்டுட்டு இன்னொரு ஆர்டர் பண்றேங்க. ஏன்? கையில காசு எங்களுக்கெல்லாம் இல்லை. அதனால உங்க தலைமுறைக்கே உரிய அந்த ஒரு சல்தாக ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்பா போனா போதும். அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுல நீங்க உங்க துணிச்சலை வரவழைத்து கொள்ளவில்லை என்றால் அது உங்க அம்மாக்களுக்கும் உங்க பாட்டிகளுக்கும் நீங்கள் செய்கிற துரோகம். கிடைக்காதது கிடைத்திருக்கிறது. நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன். உங்க துறையில நீங்க செலக்ட் பண்ணி தான் வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். நான் ஏன் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்? கெமிஸ்ட்ரி மேல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதான் கிடைச்சது, அதை படித்தேன். எனக்கு கிடைச்சது அதுதான் நான் படித்தேன். நீங்க எல்லாரும் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் வாட் யூ ஆர் டூயிங் யூ வில் ஸ்விட்ச் ஓவர். அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. உங்க துறையில ஒவ்வொரு நாளும் புதிதாக என்ன வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு 5 நிமிடத்தையாவது செலவழி. பாடம் இருக்கு, படிப்பு இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் எல்லாம் இருக்கு. But if you are learning about AI, just understand what's happening in the world. How is Gemini different from ChatGPT? இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? Why are they competing with each other? படிங்க. எக்கனாமிக்ஸ் எடுத்து நீங்க படிக்கிறீங்கன்னா ட்ரம்பினுடைய ட்ரேட் டாரிஃப் ட்ரீட்டி எப்படி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை மாற்றுகிறது என்பதை ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் படிங்க. Just 5 minutes. எதுக்காக அதை படிக்கணும்னா படிக்கத்தான் பேசுவதற்கான துணிச்சல் வரும். பேசுவதற்கான துணிச்சல் இல்லாதவர்கள் இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. துணிச்சல் உங்களுக்கு வேணும்னா படிக்கணும். இவங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க, அப்படியே கடவுள் அருள் பண்ணிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவை படிப்பதற்கு செலவழிக்கிற நேரம். படிக்கத்தான் பேச முடியும், படிக்கத்தான் எழுத முடியும். நாட் ஓன்லி பப்ளிக் ஸ்பீக்கிங். ஒரு இன்டர்வியூக்கே நீங்க போறீங்க, ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு தேவை நிறைய படிச்சிருக்கணும். எதை பத்திங்க படிக்க, எதை பத்தி வேணா படிங்க. உங்க ஸ்கிரீன் டைம்ல ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்தை குறைத்து கொண்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை படி. செல்லை விடு, புத்தகத்தை எடு. இதுதான் உங்களினுடைய அறிவின் திறம் மேம்படுவதற்கான ஒரே வழி. அது தேவையில்லாம இல்லை, நமக்கு தேவையா இருக்கு. ஆனா எந்நேரம் எவ்வளவு ஸ்க்ரோல் பண்ணாலும் இன்னொரு ரீல் வருது. 1000 தடவை ஸ்க்ரோல் பண்ணாலும் 1001 தான் ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு போர் அடிக்காது. ஏன்? நீங்க தான் ப்ராடக்ட். அவன் உங்களை தான் வித்துட்டு இருக்கான் அந்த கம்பெனி. அது உங்களுக்கு தெரியுமா? இந்த டெக் கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட் என்ன? நீங்க தான் ப்ராடக்ட். உங்களை எவ்வளவு தூரம் பார்க்க வைக்கிறாங்களோ அந்த அளவு நீங்க ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. 10 சல்வார் பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து 1000 சல்வார் அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீ வாங்குற மட்டும் ஒண்ணு விட மாட்டாங்கன்னு, நீ வாங்கியே ஆகணும். கோலாபுரி செப்பல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்கியிருக்கீங்களா? நாங்கள்லாம் வாங்கியிருக்கோம். அப்பெல்லாம் 80 ரூபாய், இப்ப 200 ரூபாய். கையால் செய்யப்படுகிற ராஜஸ்தான் கலைஞர்கள் செய்கிற கோலாபுரி செப்பல் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நாங்களாம் அப்ப ரொம்ப ஆசைப்பட்டு காசு சேர்த்தெல்லாம் வாங்கியிருக்கோம். இப்ப கூட 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்குது. கையாலே செய்யறோம். இந்த பிராடான்னு ஒரு நிறுவனம் இருக்கு. யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் பிராடா. இஸ் a big brand. மைக்கேல் கோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிராண்ட். அது அவன் என்ன பண்ணா, இதே பிராடா செப்பல் அவனோட மாடல் ஒருத்தனுக்கு போட்டு அந்த செப்பல் ரொம்ப பாப்புலர். அவன் சைட்ல போய் பார்த்தா அந்த செப்பலோட விலை 1,20,000 ரூபாய். 1,20,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறதும் சில பேருக்கு இதே எதிர்ச்சி வந்துடும். வீட்டுக்கு போய் அப்பத்தட்ட சொல்லாதீங்க. பிராண்டட் ஐட்டம்ஸுக்கு அவ்வளோ விலை. ஏன்? செஞ்ச நம்ம தொழிலாளிக்கு அதே 100 ரூபாய் தான் கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு இங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிற எவ்வளவு பேருக்கு தெரியும்? அது மகாகவி பாரதி சொன்னா, கணிதம் 12 ஆண்டு பயில்வர் கார்கொள் வானிலோர் மீன்நிலை தெரிந்திலார், வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவார், வாழும் நாட்டில் பொருள் கெடல் கேட்டிலார். நீங்க அதை படிக்கிறீங்க, ஆனா அதுல என்ன நடக்கிறது இந்த உலகத்துலன்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது உங்க துறையில என்ன நடப்பது என்பதை பற்றி படியுங்கள். செய்தித்தாட்கள், புத்தகங்கள் படியுங்கள், நாட் ஆன் ஸ்கிரீன். இதை செய்தால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால என்னுடைய இந்த மொத்த பேச்சையும் ஒரு வரியில் சுருக்கி சொல்லுவதென்றால்,
நீங்கள் படிக்கிற இந்த கல்வி உங்களுக்கு எதை தரும் என்றால் வேலையை தரும், வாய்ப்புகளை தரும், எல்லாத்தையும் தரும். எல்லாவற்றையும் விட கல்வி உங்களுக்கு எதை தரும் என்றால் துணிச்சலை தரும். அது ஒன்றுதான் நாளைய உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு தேவை. உங்க அப்பா அம்மாக்கு என்ன தரப்போறீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க எதை தந்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க, நீங்க எதையுமே தரலனாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் அவங்களை கேட்கறது என்னன்னா, அவங்களுக்கு வருத்தத்தை மாத்திரம் தந்துடாது. இந்த கல்லூரியில படித்து முடித்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஃபைனல் டே, ரிசல்ட் வர அன்னைக்கு உங்க அப்பா அம்மா அன்னைக்கும் வருவாங்க. ஏதாவது ஒரு லெக்சரர் உங்க அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிட்டு இந்த ஸ்டூடெண்ட் அவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்க அப்பா அம்மாவுக்கு அதை விட பெரிய பிரைஸ் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாளை உங்கள் தாய் தந்தையருக்கு கொடுங்கள். உங்கள் ஆசிரியர்கள் மகிழும்படியான ஒரு செய்கையாவது செய்யுங்கள். உங்களுடைய நிர்வாகம் அடுத்த ஆண்டு இதே மாதிரி ஒரு ஏவியை போடுற போது உங்களில் யாரோ ஒருவர் செய்த சாதனைகளையும் அதிலே சேர்க்கிற வாய்ப்பை உங்கள் நிர்வாகத்துக்கு கொடுங்கள். அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரம், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அரணீனம் இன்பமும் ஈனம் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயுவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழிகை அறிந்து
தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அறனீனம் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயூவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழியை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அறனீனம் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயூவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழியை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும். அறனீனம் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதன்றி வந்த பொருள் முயூவ விளக்க உரை. சேர்க்கும் திறம் அறிந்து தீமை ஒன்றும் இல்லாமல் சேர்க்கப்பட்டு வந்த பொருள் ஒருவனுக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நேரிய வழியை அறிந்து தீமை ஏதும் செய்யாமல் சம்பாதிக்கப்பட்ட பணம் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். கலைஞர் விளக்க உரை. தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும்.